தலைவா, நீங்க இன்னும் மவுஸ் யூஸ் பண்ணிலாம் எக்ஸலை ஒர்க் பண்ணிட்டு டைம் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாத நிறைய எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ சரியான வீடியோ தான் பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோவில் எக்ஸலில் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 25 ஷார்ட்கட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 25 ஷார்ட்கட்ஸ் மட்டும் இல்லாமல் போனஸாக ஷார்ட்கட்ஸ் ஸ்கூலுக்குள்ள சொல்லி கொடுத்துருப்பேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து நிற்பது எஜுகேஷன் வாஸ் தமிழ் யூடியூப் சேனல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ இருங்கப்பா, இதை சொல்ல மறந்துட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வாங்க போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா Ctrl+N. Ctrl+N அடிச்சிங்கன்னா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். சாரி, நியூ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? பாருங்க, ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ Ctrl+N அடிச்சிங்கன்னா இன்னொரு புக் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க, புக் 2. ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது புக் 1. Ctrl+N அடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ நியூ ஃபைல் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒரு ஃபைலை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைலில் நியூ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்துக்கினே அதெல்லாம் Ctrl+N அடிச்சிங்கன்னா இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகிடும், புது ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நம்ம அந்த புது ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் Ctrl+O. Ctrl+O எதுக்குன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல். அதாவது ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl+O அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்க, ஆல்ரெடி நான் சேவ் பண்ண ஃபைல்லாம் இங்கே இருக்கு பாருங்க, எக்ஸல் ஃபைல். இதில் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் Ctrl+O. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பேசிக்கு. Ctrl+S. Ctrl+S அடிச்சிங்கன்னா சேவ் பண்ணும். இந்த ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் கொடுத்து இல்லை இந்த இடத்துல போய் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி சேவ் பண்ண தேவையில்ல. Ctrl+S கொடுத்தீங்கனாலே புக் சேவ் ஆகிடும், ஒர்க் ஷீட் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Ctrl+Z. Ctrl+Z எதுக்குன்னா இப்போ இங்க சம் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு வேணான்னு நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? டெலிட் பண்ணிட்டீங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க அந்த டேட்டா வேணும்னா Ctrl+Z கொடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்க பண்ணதே அண்டு ஆயிடும். Ctrl+Z. நெக்ஸ்ட் Ctrl+Y. Ctrl+Y இதுக்குன்னா இப்போ டெலிட் பண்ணது திருப்பி வரைச்சிட்டிங்களா, திருப்பியும் அந்த டெலிட் பண்ணதுக்கு பழைய ஸ்டேஜுக்கே அது போகணும் அப்படின்னா Ctrl+Y கொடுத்தீங்கன்னா திருப்பி டெலிட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணீங்க, இப்போ இதை டெலிட் பண்ணீங்க, டெலிட் பண்ணதை திருப்பியும் வர வைக்கணும்னா Ctrl+Z. இல்லை நான் Ctrl+Z வேண்டாம், திருப்பியும் நான் அந்த டெலிட் பண்ணதுக்கே டெலிட் பண்ணதாகவே இருக்கணும் அப்படின்னா Ctrl+Y கொடுத்தீங்கன்னா டெலிட். ஓகே, Ctrl+Z Ctrl+Y நான் தெரிஞ்சுதான். ஓகே, அண்டு ரீடு அவ்வளோதாங்க. Ctrl+Zனா அண்டு, Ctrl+Yனா ரீடு. அடுத்து Ctrl+C. Ctrl+Cனா தெரிஞ்சிருப்போம், காப்பி. இப்போ இந்த செல் ஃபைன் இருக்குல்ல, இதை Ctrl+Cன்னு கொடுத்து பக்கத்து செல்லில் போடணும் அப்படின்னா Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சுங்களா. Ctrl+C காப்பி, Ctrl+V பேஸ்ட். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். அடுத்து கட். இப்போ காப்பி பண்ணோம், அந்த ஃபைல் இங்கே காப்பி பண்ணோம்ல, இங்கே பேஸ்ட் பண்ணோம். பட் இங்கே ஃபைல் இங்கே அப்படியே இருக்கு, இங்கே ஃபைல் இருக்கக்கூடாது. இந்த செல்லில் இருக்க டேட்டா எனக்கு இங்கே தான் இருக்கணும், இது டிலீட் ஆகிடணும் அப்படின்னா காப்பி பண்ணி டிலீட் பண்ண தேவையில்ல. இந்த செல்லில் Ctrl+X கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஃபைல் இருக்காது. பார்த்தீங்களா? இங்கே ஃபைல் இல்லை. இதுதான் டாட். ஓகே, அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா Ctrl+F. Ctrl+F அடிச்சிங்கன்னா ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பாருங்க, Ctrl+F அடிச்சுட்டேன், ஃபைண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. இதுல இங்க பாருங்க, இதுல இங்க பாருங்க 85 இருக்கா, இதுல நான் 8 நம்பர் தேட போறேன். 8 கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க 85 செல் காட்டுது பாருங்க. D9
காலம்ல 9th row 85 இருக்கா, இதில் 8 இருக்கா, அந்த 8 காட்டுறது பாருங்க. ஷார்ட்கட் நீங்கள் போயிட்டு மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுத்து ஃபைண்ட் செலக்ட் கொடுத்து இதில் ஃபைண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறது பதிலாக நார்மலாக கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, அடுத்து கண்ட்ரோல் ஹெச். கண்ட்ரோல் ஹெச் அப்படின்னு என்னன்னா, இங்கே பாருங்க, கண்ட்ரோல் ஹெச் அடிக்கிறேன், ரீப்ளேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைண்ட்லேயே ரீப்ளேஸ் வரும். இதில் உங்களுக்கு உங்கள் ஃபைண்டுன்ற இடத்துல 5 கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 கொடுத்துட்டு இந்த ரீப்ளேஸ் வித் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே வந்து நான் ஒரு 7 கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க 5 5 5 55 5 5 5 இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு 7 மாறணும் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஹெச் கொடுத்துட்டு இந்த ஃபைண்ட் வாட்ன்ற இடத்துல 5 கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித் அப்படின்ற இடத்துல 7 கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்க, ஆல் டன் வி நீட் 7 9 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வருதா. ஓகே, கொடுத்துட்டா இங்கே பாருங்க 7 5 இருக்கிற இடத்துல எல்லாம் 7 மாறிடுச்சு. ஓகேயா, இது ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ஏ. இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி இல்லை கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, மொத்தத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல், அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க செலக்ட் ஆயிடுச்சு, மொத்தமாக செலக்ட் ஆயிடுச்சு. இதுதான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ, செலக்ட் ஆல். மொத்தத்தையும் செலக்ட் பண்ணணும், அது எதுவும் ஃபார்மேட் பண்ணணும் இல்லை அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண மொத்த டேட்டாவும் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இல்லை இந்த ஒர்க் ஷீட் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு, இல்லைன்னா வேற ஏதாவது இடத்துல கொடுத்துட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா மொத்த ஷீட்டுமே செலக்ட் ஆயிடும். இந்த மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா மவுஸில் எவ்வளோ கர்சரை இங்கே எடுத்துகிட்டு போய் இந்த காரை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆயிடும். ஓகேயா, இதுதான் கண்ட்ரோல் ஏ. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பின்னா லெட்டரா போல்டாக மாற்றும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 7 மேலே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இப்போ வராது, 7 மேலே இருக்கிற என்ட்ரி கொடுத்துட்டு இந்த 7 செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க இந்த 7 வந்து போல்ட் லெட்டர்லாம் மாறிடுச்சு. இதே நீங்கள் ஒரு செல்லில் இப்படி செல்லில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இங்கே பாருங்க போல்டு ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் என்ன லெட்டரில் டைப் பண்ணாலும் அது போல்டாக தெரியும். ஓகே, இதுதான் கண்ட்ரோல் பி. அடுத்து கண்ட்ரோல் ஐ. கண்ட்ரோல் ஐ அப்படின்னு என்னன்னா, தெரிஞ்சு பார்த்தீங்களா இட்டாலிக் டெக்ஸ்ட், அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற இடம்லாம் இட்டாலிக்ல வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இட்டாலிக்ல மாறிடும். இப்போ வெறும் எம்டி பாக்ஸை எம்டி செல்ல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக்ல செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன லெட்டர் டைப் பண்ணாலும் அது இட்டாலிக்ல மாறிடும். ஓகே, இது ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூ. இங்கே பாருங்க அண்டர்லைன் இருக்கா, மவுஸ் எடுத்துகிட்டு போய் இதை கிளிக் பண்ணால் இதில் என்ன டைப் பண்ணாலும் அண்டர்லைனில் வரும். இந்த பாரு ஷோ தான் அண்டர்லைன் ஷோ தான். இதுவே சும்மா நார்மலாக ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்டர்லைன் செலக்ட் ஆயிடும். இப்போ செலக்ட் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அண்டர்லைனில் வரும். நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போய் இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து கண்ட்ரோல் 1. கண்ட்ரோல் +1 அடித்தா என்ன ஆகும் பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 அடிக்கிறேன், ஃபார்மேட் செல்ஸ் இந்த ஆப்ஷன் ஓப்பன் அடிச்சு பாருங்க. இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் இந்த செல்லில் இருக்கிற லெட்டர்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க நம்பர்னு சூஸ் பண்ணி இதில் கேட்டகிரி வந்து நீங்கள் ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட்டு, டைம் என்ன கேட்டகிரி வேணுமோ நீங்கள் அந்த கேட்டகிரியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அலைன்மெண்ட் பார்த்துக்காங்க. ஹாரிசான்டலாக எப்படி இருக்கணும், சென்ட்ரலில் இருக்கணுமா, ரைட் ஹேண்டில் இருக்கணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். வெர்டிகலாக டாப்பில் இருக்கணுமா, சென்ட்ரலில் இருக்கணுமா, பாட்டம் இருக்கணுமா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் டிகிரி ஆங்கிளில் வேணும் அப்படின்னா இங்கே நீ சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கண்ட்ரோல், ரேப் டெக்ஸ்ட்னா என்னென்னு உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துனா தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ரேப் டெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் டு ஃபிட், மெர்ஜ் செல்ஸ் இந்த ஆப்ஷன்லாம் ஒரே இடத்துல பண்ணிக்கலாம் ஃபார்மேட் செல்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபாண்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்டர்
பார்டர் பார்த்தீங்கன்னா செல்லோட பார்டர் லைன்ல வேணுமா இல்லை டாட்டா வேணுமா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட்லைனு அதோட கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில், இதோட ஃபில் ரெட் கலர் கொடுத்தா ரெட் கலர் வந்துடும். பிளாக் வேணுன்னா பிளாக், க்ரீன் வேணுன்னா க்ரீன், அந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ஷனை நீங்கள் லாக் பண்ணணுமா இல்லை அதை ஹைட் பண்ணி வைக்கணுமா இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஃபார்மேட் செல்ஸ் Ctrl+1. ஓகே, நெக்ஸ்ட் Ctrl+Shift+L. Ctrl+Shift+L அடிச்சிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். டால இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு 77 மட்டும் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 77 மட்டும் ஷோ ஆகும். ஓகேயா, இதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. Ctrl+Shift+L அடிச்சிங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் Ctrl+T. இப்படின்னா எனக்கு டேபிள் ஓப்பன் ஆகும். Ctrl+T கொடுத்தீங்கன்னா டேபிள் ஓப்பன் ஆகும். எனக்கு 3 காலம்ஸில் 4 rows. இதில் எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்க, வேர் இஸ் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள் அது கேட்கும். நம்ம செலக்ட் பண்ணோம்ல இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ் நான் கொடுக்காம ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்க டேபிள் வந்துருச்சா, அதுதான் Ctrl+T. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸல் இந்த டேட்டா பாருங்க, வெறும் 8 செல்ல மட்டும் தான் நான் டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பேஜ் ஃபுல்லாக இருக்கு, நிறைய டேட்டாவை ஒரு ஷீட்டில் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ டாப்பில் இந்த செல்லை இங்கே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபுல் பாட்டமில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல்லாம் பண்ண தேவையில்ல. மவுஸில் ஃபுல் பாட்டம் வரத்துக்கு Ctrl+Arrow பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடலாம். இங்கே பாருங்க, Ctrl+Arrow பட்டனை டவுன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து நேராக எண்டுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு பாருங்க. அப்படிங்களா, இப்போ திருப்பி நான் டாபுக்கு போனோம் அப்படின்னா அதே Ctrl+Up பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க மேலே வந்துடுச்சு. இதுவே சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரோ இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டாவோட லாஸ்ட்டுக்கு போகணும். இந்த ரோவில் லாஸ்ட்டில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவோட லாஸ்ட் எண்டிங் செல்லுக்கு நான் மூவ் பண்ணணும், ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரைட் சிம்பிள் அது கொடுத்தீங்கன்னா ஜம்ப் ஆகிடும். நெக்ஸ்ட் செல் லாஸ்ட் செல்லுக்கு போயிடும். சேம் அங்கேருந்து திருப்பி நீங்கள் லெஃப்ட் ஸ்டார்டிங்க்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்கே பண்ண ஜம்ப் ஆயிடுச்சு. ஈஸி வைங்க. நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக கண்ட்ரோல் ஆரோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு Shift+Space பட்டன். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. அதுதான் இதோட ஷார்ட்கட். Shift+Space அடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த செல்லை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த செல்லில் இருக்கிற ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக இங்கே டெலிட் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு இங்கே டெலிட் ஆப்ஷன் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேராக அந்த செல்லு மேலே கிளிக் பண்ணிவிட்டு Shift+Space கொடுத்தீங்கன்னா அந்த ரோ செலக்ட் ஆகிடும். டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிளா. அடுத்து சேம் Ctrl+Space கொடுத்தீங்கன்னா இப்போ இதே செல்லு மேலே இங்கே வச்சுட்டு Ctrl+Space கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? Shift+Space அடிச்சா என்டையர் ரோ செலக்ட் ஆகும். அதுவே Ctrl+Space அடிச்சா என்டையர் காலமும் செலக்ட் ஆகும். அந்த செல் இருக்கிற காலம் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதாவது இன்சர்ட் பண்ணணும்னோட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு Alt+=symbol அடிச்சிங்கன்னா இப்போ இவ்வளோ சம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியும், இங்கே போயிட்டு ஆட்டோ சம் கொடுத்து இந்த கிளிக் பண்ணி இந்த ரேஞ்சு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோ சம் ஷோ ஆகும் இல்லையா. சிம்பிளா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு Alt+= ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அங்கே பாருங்க ஆட்டோ சம் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ரேஞ்ச் கூட அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு பாருங்க. இந்த ரேஞ்சு வேணும்னா இந்த ரேஞ்ச் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேற எதுனா ரேஞ்சில் நீங்கள் சம் கால்குலேட் பண்ணணும்னா அந்த ரேஞ்ச் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ D2ல D8 கிளம்பி இது பாருங்க. D காலம் செகண்ட் ரோ அங்கிருந்து D8 இங்க பாருங்க. Dல 8 ரோ வரைக்கும் என்னென்ன செல் இருக்கோ அதில் என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் சம் பண்ணிடும். என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்க சம் வந்துச்சு. ஆட்டோ சம்மோட ஷார்ட்கட் Alt+= ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ சம் இந்த வச்சு கூட நம்ம பண்ணுறோம் பாருங்க வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த ரேஞ்ச் இன்னைக்கு இந்த ரேஞ்ச் இல்லை, இந்த ரேஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ட்ராக் பண்ணி விழுத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்துடுச்சு. இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா பாருங்க எங்கே போனாலும் ஆட்டோ சம் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா F2 அடிச்சா என்ன ஆகும்னா இங்கே பாருங்க
மவுஸ் எடுத்துட்டு போய் இதை நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் எடுத்துட்டு போய் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணா மட்டும்தான் இதில் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுவே செல்லு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சீங்களா, இப்படி ஃபங்க்ஷன் F2 கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க எடிட் வந்துடும். செல்ல நீங்க எடிட் பண்ணிக்க முடியும் ஃபங்க்ஷன் பிளஸ் F2 கொடுத்தீங்கன்னா. ஓகேங்களா? என்னோட லேப்டாப்ல ஃபங்க்ஷன் பிளஸ் F2 கொடுக்க வேண்டியதா இருக்கு. உங்க சிஸ்டம் இல்ல பிசில வெறும் F2 மட்டும் கிளிக் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஃபங்க்ஷன் F1 அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிட்டு F2 கொடுங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க, செல்ல கீபோர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். இப்ப எடிட் பண்ணணும், நான் மவுஸ் எல்லாமே பண்ணணும் எடிட் ஃபாஸ்டா அப்படின்னா ஃபங்க்ஷன் F2 கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க எடிட் ஆயிடுச்சு. இப்போ டேட்டாவை மாத்திக்கலாம். D8ன்றத நான் D9 கொடுத்துக்கிறேன். D9 இப்போ என்டர் அடிங்க. பாருங்க மவுஸே தேவையில்லை, மொத்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் பிளஸ். புரியுதுங்களா? கண்ட்ரோல் பட்டன், ஷிஃப்ட் பட்டன், அடுத்து பிளஸ் பட்டன். இது மூணுத்தையும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட் ரோ இல்லைன்னா காலம். இப்போ இந்த இடத்துல இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் பிளஸ் பட்டன் அழுத்துறேன். இங்க பாருங்க இன்செர்ட் டேப் ஓப்பன் ஆயிடுச்சா. இங்க என்டையர் ரோ, ஷிஃப்ட் செல்ஸ் ரைட். புரியுதுங்களா என்னாச்சுன்னு? இங்க இருக்கிற செல்ல ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிருச்சு. இப்போ திருப்பி அடிக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் அடிக்கிறேன், ஷிஃப்ட் செல்ஸ் டவுன். அப்படின்னா இந்த செல்ல இருக்கிற டேட்டா கீழே வரணும், கீழே டவுன் பண்ணணும் அப்படின்னா இது இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது ரெண்டு தான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க. எம்பையர் ரோ, இங்க இன்சர்ட் ரோ கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு புது ரோ கிரியேட் ஆயிடும். என்டையர் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறா. நான் பாருங்க இங்க ஒரு புது ரோ கிரியேட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் சேம் இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க என்டையர் காலம் இருக்கா, இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு காலம் வந்துருச்சு. நேம் சேஞ்ச் ஆகாது, இந்த ஹெட்டிங்ஸ் நேம் சேஞ்ச் ஆகாது, பட் உங்களுக்கு ஒரு புது காலம் கிரியேட் ஆயிடும். அடுத்து காலமும் ரோவையும் இன்சர்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம், அதை டிலீட் பண்றதுக்கான ஷார்ட்கட்டும் பார்க்கணும்ல, அதுதான் கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் பட்டன். இப்போ இந்த செல் இங்க கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டெலிட் செல்ஸ் வந்துச்சுங்களா. இங்க என்டையர் ரோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரோ டெலிட் ஆயிடும், அந்த ரோ ஃபுல்லா டெலிட் ஆயிடும். இப்போ நான் கண்ட்ரோல் C கொடுத்து அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து இந்த என்டையர் காலமே டெலிட் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் மைனஸ் என்டையர் காலம். ஓகே ரேட் ஆயிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் V. இப்போ இதை காப்பி பண்ணணும்னு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், கண்ட்ரோல் C கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் V கொடுக்கணும். கொடுத்தா பேஸ்ட் ஆயிடுன்னு சொன்னா இதுவே இங்க பாருங்க. இது நானு போல்ட்ல மாத்திக்கிறேன், சென்டர்ல வச்சுக்கிறேன், லெஃப்ட் கலர் ரெட்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செல்ல கலர் மாத்திட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறேன். பாருங்க என்ன நடக்குது. கண்ட்ரோல் C, இது கண்ட்ரோல் V கொடுத்தா இந்த பாருங்க நம்ம இங்க என்ன ஃபாண்ட் கலரு, பேக்ரவுண்ட் கலரு, அலைன்மெண்ட் இதெல்லாம் செட் பண்ணுமோ அப்படியே இங்க பேஸ்ட் ஆயிட்டு. பாருங்க எனக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகக்கூடாது, எனக்கு வெறும் லெஃப்டர்ஸ் மட்டும் தான் வேணும் பேஸ்ட் ஆகணும், ஃபார்மேட் பண்ண அந்த செல்லோட ஃபார்மேட்லாம் இங்க காப்பி ஆகக்கூடாது அப்படின்னா இங்க பாருங்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்பர் மட்டும் இருக்கணும், இல்ல எனக்கு அந்த ஃபார்மேட் மட்டும் இருக்கணும் அப்படின்னா இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஃபார்முலா மட்டும் வேணும்னா இந்த ஃபார்முலா மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலா மட்டும் வரும். அடுத்து இங்க பாருங்க நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், பெயிண்ட் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா இங்க பாருங்க நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துரும். மவுஸ் யூஸ் பண்ணி பண்றது பதிலா பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் நீங்க வர வச்சுக்கலாம். இங்க பாருங்க இப்ப நான் டெலிட் பண்ணிட்டு இதை காப்பி பண்றேன், கண்ட்ரோல் C காப்பி பண்றேன். இப்போ அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆல் பிளஸ் மீ கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த டேப் ஓபன் ஆயிடும். இந்த பேஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண செல்ல என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ அது மொத்தமா பேஸ்ட் ஆகிடும். இல்ல எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேல்யூஸ் மட்டும் தான் பேஸ்ட் ஆகும்னா வேல்யூஸ் கொடுத்துருங்க. அடுத்து ஆப்ரேஷன், அதுல என்ன ஆப்ரேஷன், அதாவது அதோட ஃபார்முலா போட்டுருப்பீங்க பாத்தீங்களா, ஆடு, மல்டிப்ளை, டிவைட், சப்ராக்ட் அதெல்லாம் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன வேணுமோ. இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். இப்ப நான் பேஸ்ட் பண்றேன் பாருங்க, வெறும் 7 மட்டும் பேஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா? நீங்க அதை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா சூஸ் பண்றது பதிலா டைரக்டா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுத்தீங்கன்னா இது ஷோ ஆயிடும். இதுல நீங்க என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ். ஓகேங்களா? இப்போ எத்தனை பார்த்துருக்கோம், 25 ஷார்ட்கட்ஸ் பார்த்தாச்சா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த அடுத்து நான் சொல்ல போற 5 போனஸ் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்
அந்த போனஸும் பார்த்துலாமா? ஓகே, போனஸ்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் பி. கண்ட்ரோல் பிளஸ் பி என்னன்னா, இப்போ நீங்க வளர்ச்சிட்டா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கப்பா. கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது பிரிண்ட் கொடுக்கணும், இல்ல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த போயிட்டு ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இங்க பிரிண்ட் கொடுத்துட்டு இப்படி வர்றதுக்கு பதிலா சிம்பிள் ஷார்ட்கட் பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ் பி அடிச்சீங்கன்னா டைரக்டா பிரிண்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆயிடுது பாருங்க. டைரக்டா பிரிண்ட் பேஜுக்கு கூட்டிட்டு போயிடும். நீங்க மவுஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் கொலைன் கொடுத்தா என்ன ஆகும்? இங்க பாருங்க, இங்க செலக்ட் சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொலைன் கொடுக்குறேன். டேட் வந்துச்சா? என்ன டேட்? டுடே டேட், கரண்ட் டேட். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கரண்ட் டேட் என்னவோ அதை இந்த நீங்க வர வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஷார்ட்கட் டேட் வர வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோமா, அதே சேம் கரண்ட் டைம் வரணும்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு கொலைன் அடிச்சீங்கன்னா கரண்ட் டைம் என்னவோ அந்த டைம் வந்துடும். பாருங்க, கரண்ட் டைம் வந்துச்சா? இப்போ நீங்க கண்ட்ரோல் பிளஸ் கொலைன் அடிச்சீங்கன்னா டேட் வரும், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் கொலைன் அடிச்சீங்கன்னா டைம் வரும். ஓகே, அடுத்த ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் கிரேவ் ஆக்சென்ட். அதோட நேம் கிரேவ் ஆக்சென்ட் என்னன்னு தெரியல, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சிம்பிள் டிஸ்பிளேல ஷோது பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ் கிரேவ் ஆக்சென்ட் கொடுத்தீங்கன்னா இங்க ஃபார்முலாஸ் போட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்க பாருங்க, இங்க நான் ஃபார்முலா போட்டிருக்கேன், பட் என் ஃபார்முலா இங்க தான் காட்டுது. அதாவது இந்த செல்லை சூஸ் பண்ணா மட்டும்தான் இங்க காட்டுது என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன்னு. இதே நீங்க ஃபுல்லா எக்ஸல்ல நிறைய டேட்டா என்ட்ரி பண்ணிருக்கீங்க, நிறைய ஃபார்முலாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 6 சம்திங் நம்பர் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதோட ஆவரேஜ் போட போறேன். பாருங்க, இதோட ஆவரேஜ் இங்க வந்துருச்சா? இப்போ நான் இதை செல்ல செலக்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இங்க என்ன ஃபார்முலா போட்டுருன்னு பாக்குறேன். ஓகேங்களா? அடுத்து இதுல என்ன ஃபார்முலா போட்டிருக்கணும் அப்படின்னா மவுஸ் எடுத்துட்டு போய் இந்த செலக்ட் பண்ணா இந்த ஃபார்முலா பார்ல ஃபார்முலா காட்டுது பாருங்க. இதுவே எனக்கு ஒரே கிளிக்ல என்டையர் ஒர்க் ஷீட்ல எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா போட்டிருக்கா, என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன்றதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் கிரேவ் ஆக்சன் கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சா? அந்த செல் எக்ஸ்பேண்ட் ஆகி அதோட ஃபார்முலாஸ் என்னவோ அது கார். நீங்க ஒவ்வொரு செல்லையும் சூஸ் பண்ணி ஃபார்முலா பார பார்த்துட்டு வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே தலைவா, இன்னைக்கு சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்ஸை டெய்லி யூஸ் பண்ண பழகிக்குங்க, உங்க எக்ஸல் ஸ்பீட் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும். எக்ஸல் யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys. Thank you for watching. See you, tata, bye bye.